என் பேர் செல்வின்ராஜ் சேவியர். நான் வந்துட்டு சென்னையில பொறந்தேன். கடலூர்ல வந்துட்டு சென்ட் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல வந்துட்டு நான் 12த் வரைக்கும் படிச்சேன். அப்புறம் சென்னையில சத்யபாமா யுனிவர்சிட்டியில நான் ட்ரிபிள் இன்ஜினியரிங் படிச்சேன். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் காமெடி, அது மேல நெறைய ஈடுபாடுகள், நெறைய கலாய்க்கிறது, மிமிக்ரி பண்றது, அந்த மாரி விஷயங்கள் இருந்தது. அப்புறம் ரஜினி சார ரொம்ப பிடிக்கும். சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேர்னால சினிமா மேல நாட்டம் அதிகமாச்சு. எப்படியாவது போயிட்டு ஒரு ஆக்டர் ஆகிடணும், இல்ல ஒரு காமெடியனாவது ரஜினி சார் கூட நடிச்சிடணும் அப்படின்ற ஆசைகள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சத்யபாமா யுனிவர்சிட்டியில படிக்கும்பொழுது, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கேன். என்னுடைய காலேஜ்லயே நான் வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஜெயிச்சு நான் கேஷ் ப்ரைஸ்லாம் வாங்கினேன். என்னோட அரியர் ஃபீஸ்லாம் அந்த அந்த கேஷை வச்சு நான் கட்டினேன். ஸோ சினிமா தான் எனக்கு முதல் சம்பளம் குடுத்தது. இது நல்லா இருக்கே! அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, "இது உனக்கு வருது. நீ இத பண்ணு." அப்படின்ற மாதிரி நான் இதில தொடங்குனேன். இன்ஜினியரிங் படிச்சதுக்கப்புறம் தான் நான் அத கண்டுபிடிச்சு நமக்கு சினிமா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சுமந்த் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன். அவர் கூட சுகர்னு ஒரு படம் நாங்க பண்ணியிருந்தோம். அது த்ரிஷா சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. அது ஒரு குரோக்கடைல் மூவி. அனிமேட்ரானிக்ஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த படத்துல இருக்கு. அப்போ சதீஷ் பிரதர் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல எனக்கு பழக்கமானார். ஸோ அவரும் நானும் நெறைய காமெடி பர்சனல் டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்படிதான் எனக்கு சதீஷ் பிரதர் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டர் சிம்புதேவன் சார் கூட போய் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அவர் கூட சேரும்பொழுது முழுமையான சினிமா எனக்கு தெரிஞ்சது. என்ன ஃபேண்டஸி என்ன, ஆடியன்ஸுடைய பல்ஸ் என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் நெருக்கமா இருந்து நெறைய எனக்கு கத்துக் குடுத்தாரு. ஸோ இதுதான் நான் கடைசியா பயணம் பண்ணது. அதுக்கப்புறம் வெளிய வந்து சதீஷ் பிரதர் எனக்கு பழக்கமானதால, அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஏன்னா, அவர் அப்போ நாயசேகர் படம் முடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம். நமக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் சினிமால வந்துட்டு ஒருத்தர் ரீச் பண்ணி நம்ம ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி பண்றதுன்றது ஒரு பெரிய டஃப் ஜாப். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு தான் நம்ம வந்துட்டு போய் பண்ணுவோம். அப்போ எனக்கு அவர் தெரிஞ்சிருந்தாரு. அவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் சுமந்த் ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் கதையை நான் அப்போ தான் சதீஷ் பிரதரை மனசுல வச்சு தான் நான் அந்த கதையை எழுதினேன். எழுதி கொண்டு போயிட்டு அவர்ட்ட சொன்னேன். அங்கேருந்து அது வெங்கட் மாணிக்கம் சார், ஏஜிஎஸ்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர்ட்டேருந்து அகோரம் சார்ட்ட போயிட்டு காஞ்சூரிங் கண்ணப்பனா போய் அமைஞ்சது. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ம். இதுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்றது வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு ஹீரோக்கான ஒரு கோலுமே இருக்கும் ஃபர்ஸ்ட் மெயின். ஏன்னா பொதுவாக வந்துட்டு படம் இது ஒரு ஹாரர் காமெடி படம்னா பேய் பயம் காமெடி அப்படி மட்டும் இல்லாமல் ஹீரோக்கான ஒரு கோலுமே இந்த படத்தில் வச்சிருக்கோம். அவர் லைஃப்பில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது இருக்கும். ஸோ அவரோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூவும் இருக்குது. அது இல்லாமல் கதையில் வந்துட்டு கனவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அங்கே என்ன நடந்தாலும் நிஜத்தில் நடக்கும், ஹீரோ தூங்கினா கனவுக்குள்ளே போவார்ன்றது இருக்குது. ஸோ அதுதான் ட்ரீம்ஸ் கம் ட்ரூவாக நாங்கள் வச்சுருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ட்ரீம்ஸ் கம் ட்ரூவை நான் எனக்குமே எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸில் நான் டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கும் ஒரு ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. இந்த மூவியோட டைட்டில் வைக்க என்ன காரணம்? இந்த டைட்டில் பின்னாடி உள்ள கதைகள் இருக்கா? இந்த டைட்டில் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா ஒரு வசீகரமான டைட்டில் நம்ம வைக்கணும். அது டு பி ஃப்ரேங்க் வந்துட்டு அதுதான் ரீசன். இந்த கதை வந்துட்டு சதீஷ் பிரதர் தான் பண்ணுறாரு, கேஸ்டிங் எல்லாமே ஆனந்தராஜ் சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்கன்னும் பொழுது இதை கம்ப்ளீட்டாக நான் ஹாரராகவும் கொண்டு போக முடியாது. அட் த சேம் டைம் எனக்கு பியூரான ஹாரர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் ஜேம்ஸ் வான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன். அப்போது கம்ப்ளீட்டாக நான் காமெடியும் கம்ப்ளீட்டாக கொண்டு போகணும்னு நான் விரும்பல. ஸோ 50-50 இருக்கணும் அப்படின்றதால வந்துட்டு காஞ்சூரிங் மாதிரி ஒரு ஒரு ஹாரரும் இருக்கணும். கண்ணப்பன்றது வந்துட்டு என்னன்னா இந்த கதையில் சதீஷ் அவருடைய ப்ரோட்டகனிஸ்ட், அவருடைய பேர் இதில் கண்ணப்பன். ஸோ வந்துட்டு ஹாரரும் இருக்குது காமெடியும் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுன்றதால தான் காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படின்ற பேரை நம்ம வச்சோம். காஞ்சூரிங்ன்றது என்னென்னா வந்துட்டு கோஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பேயை வர வச்சு ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, இதுக்கான நேம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக காஞ்சூரிங்கோடைய நேம். அந்த காஞ்சூரிங் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கதையில் கண்ணப்பன்ற கதாபாத்திரத்தினுடைய பேர் இருந்தது. ஸோ அந்த கண்ணப்பன்ற பேரையும் நான் உள்ள ஆட் பண்ணி காஞ்சூரிங் கண்ணப்பன். ஆப்வியஸாக வந்துட்டு அந்த கான்ற வார்த்தை கிடைச்சதால தான் காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படின்ற வார்த்தையை நான் கொண்டு வந்திருந்தேன். அந்த கண்ணப்பன் கேரக்டரோட ப்ளஸ் என்ன? கண்ணப்பன் கேரக்டருடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு அவருடைய கேரக்டர் ஆர்க்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் தயங்கி பயந்து இப்படி தான் அவர் கடந்து போயிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டருடைய ஆர்க் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியே இந்த இடத்துல மாட்டியிருக்குன்னும் பொழுது போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து ஐடியாஸ் நிறைய இந்த கதையில் வந்துட்டு அவர் வந்துட்டு நாசர் சாரை நிறைய சந்திப்பார். இந்த கதையில் அவர் ஒரு எக்ஸாசிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐடியாவாக வந்துட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை நிறைய செகண்ட் ஹாஃப்ல அவர் பயன்படுத்தி இந்த கதையில் எண்டு வரைக்கும் அவர் சிறப்பாக முடிச்சிருப்பார். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ இவங்களா வந்து இருந்தாலே காமெடின்னு ஆடியன்ஸுக்கு வந்து பிரெயின் ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கு முன்னாடி உள்ள படங்களையும் காமெடியின் பேரில் இவங்களா வந்துருக்காங்க.
ஸோ அது காமெடியா கூட இல்லாம போயிருக்கு. ஸோ இதே இந்த படத்துல வந்து இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதாரண ஒரு காமெடியா அவங்க கேரக்டர்ஸ் இருக்குமா, இல்லாட்டி அந்த கதைக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்களா? ஆப்வியஸாக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த கதை, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காஞ்சூரிங் கண்ணப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கதை இருக்குது, நிறைய ட்ராவல் இருக்குது, நிறைய கதை நாங்கள் வந்துட்டு உள்ளே சொல்லியிருக்கோம். எங்கேயுமே நாங்கள் டிவியேட் ஆகலை. அது ஒரு ஒரு பேய் வர போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை காமெடி நடக்கிற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே கதைக்குள்ளே இருக்குது. ஆனந்தராஜ் சாராக இருக்கட்டும், ஒரு டெவில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. கிங்ஸ்லி வந்துட்டு சைக்காட்டிஸ்ட் ஜானி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷ் சார் வந்துட்டு அஞ்சானஞ்சன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சரண்யா மேம் வந்துட்டு ஒரு யூடியூபர் லட்சுமின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நாசர் சார் வந்துட்டு ஒரு எக்ஸாசிஸ்ட் ஏழுமலை அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜினா வந்து டாக் டேவ்ஸ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நமோ நாராயணன் வந்துட்டு சோடா சேகர் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாமே ஆனந்தராஜ் சார், சரண்யா மேம், விடிவி சார், கிங்ஸ்லி, நாசர் சார், ரெஜினா இப்படின்னு யாருமே தெரிய மாட்டாங்க. எல்லாமே அந்த கதாபாத்திரமாக தெரிவாங்க. ஸோ அந்த கதைக்குள்ளே இணைக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களாக தான் அவங்களுக்கு தெரிவாங்களே தவிர்த்துட்டு அவங்க தனியான கேரக்டராக தெரிய மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களோட ஹியூமர் எல்லாமே அந்த கேரக்டர் பண்ணுறதா தான் இருக்கும், அதுவும் கதைக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரெய்லரில் எப்படி பார்த்து ஒருத்தருக்கு ரசித்து என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக அவங்களை என்ஜாய் பண்ண வைப்பாங்க. ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு தேவைன்னு சொல்லி பண்ணீங்களா, இல்லாட்டி வந்து ஸ்டார் காஸ்ட் வேல்யூ இருக்கு ஸோ அதனால வந்து சூஸ் பண்ணீங்களா ஹீரோயின்? ஹீரோயின் அப்படின்றது போல் நானும் சதீஷ் பிரதரும் முதல்ல முடிவு பண்ணதுன்னா, அவருமே வந்துட்டு ஒரு ஹீரோவாக இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்னு அவருமே இது பண்ணலை. எப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் சாங்ஸ் பெருசாக டுவேட்டோ இல்லை ஹீரோயின் பேர் பண்ணியோ அப்படின்ற ட்ராவல் வேணாம், கதையின் நாயகராக நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அவர் வந்துட்டு பண்ணார். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விடிவி சார், ஒரு பக்கம் ஆனந்தராஜ் சார், ஒரு கிங்ஸ்லி, நாசர் சார், ரெஜினா இப்படி வந்துட்டு எல்லாருமே அவர் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் மட்டும் அப்படின்னு போயிருக்க மாட்டார். அவர் வந்துட்டு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியே மாட்டிருக்கிறதுனால அவங்கள பத்திரமா கொண்டு வரணும் அப்படின்ற அந்த டென்ஷன் ப்ரெஷரோட தான் அவர் இருப்பார். ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒன் ஆஃப் த ஒரு நல்ல கேரக்டர். டாக் டேவ்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் ரொம்ப தனியாக வாழ்கிற ஒரு கேரக்டர், ரொம்ப சிரிச்சிக்க மாட்டாங்க அந்த கேரக்டர். கதைக்கு வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஒரு போல்டான கேரக்டர். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கம்மியாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தரோட்டாக வந்துட்டு இந்த கதையை அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு 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 ஹீரோயிசமான விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இருக்குது. நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த ஹீரோயின் வந்துட்டு பேரோ, லவ்வோ, டூயட் சாங்கோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வேற மாதிரியான விஷயத்தை வந்து ரெஜினா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மூவியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக ஹீரோ ஹீரோயின் மாசான இருக்கணும், கிளாஸா இருக்கணும். ஸோ இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீரோயின் கேரக்டரா போறோம்னு நீங்க சொல்றீங்க, பின்னாடி ஸ்டார் காஸ்ட் ஹீரோயின், பின்ன என்ன ரீசன் ஆஃப் இந்த ஹீரோயினுக்கு அந்த ஸ்டார் காஸ்ட் அப்படியே ஒரு பின்பம் இருக்குல்ல, அது என்ன காரணம்? இது என்னன்னா வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு எனக்கு எழுதும்போது ரெஜினா முகம் தான் எனக்கு ஞாபகம் வந்து. சப்போஸ் ரெஜினா வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு படமே ஒரு படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க முகம் ஞாபகம் வந்தாலும் எனக்கு அப்படி தான் இருந்திருக்கும். பட் எனக்கு எழுதும்போது ரெஜினா முகம் வந்தது. பட் ஆனால் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக நம்ம இருக்கிறாங்க, அதுதான் காரணமாக இருந்தது. இன்னொன்று இந்த கதை வந்துட்டு ஒரு ஒரு நார்மல் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் எங்களுக்கு தொடங்குச்சு. இது ஏஜிஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அகோரம் சார், இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த படத்தினுடைய கதையினுடைய ஹீரோ சதீஷ் பிரதர் இருந்தாலும் டோட்டலாக இந்த படம் எங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்பொழுது அகோரம் சார் தான் வந்துட்டு இந்த படத்தினுடைய ஹீரோ. அது வந்துட்டு சதீஷ் பிரதரும் ஒத்துப்பார். ஸோ ரெஜினா மேடமே வந்துட்டு படத்தை பெருசு பண்ணும்பொழுது இந்த கேரக்டர் நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெஜினா ஃபிக்ஸ் பண்ண சார். எழுதும்போது அவங்க எனக்கு ஞாபகம் வந்தாங்க, ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் ப்ளே பண்ணணும், ஒரு போல்டான ஒரு விமனாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது ரெஜினா மைண்டில் வந்தாங்க சார் போது அவங்களே வச்சு பண்ணலான்னு சொல்லி அகோரம் சார் தான் கொண்டு வந்தார். ஸோ அகோரம் சார் தான் ரெஜினா வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஸோ ஹாரர் படம் அந்த டோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொடுத்த மியூசிக் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன அந்த ட்ரீம்ஸ் கம் ட்ரூவா அப்படின்னு. ஸோ யுவன் சார் உள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு ட்ரீம்ஸ் கம் ட்ரூவா, ஒன் ஆஃப் த ஒரு ட்ரீம்ஸ் கம் ட்ரூ தான். ஏன்னா யுவன் சார் மியூசிக்கில் வந்துட்டு டெபியூ படமாக நான் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே நம்ப முடியல. அதுக்கு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவர் நினச்சிருந்தா டெபியூ பண்ணுறோம், சதீஷ் பிரதர் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு, ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த கதையை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்தை பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். படத்தில் ஒரு 3 பாடல்கள் இருக்குது. 2 பாட்டு வந்துட்டு மாண்டேஜ் சாங்காக இருக்கும்,
ஒன்று ப்ரொமோஷனல் சாங். இதை தவிர்த்துட்டு வந்துட்டு ஆர்ஆர் சார்கிட்ட சொன்னேன், சார் ஹாலிவுட் மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு அப்படின்னு நான் சொன்னது தான். ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங்குமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு என்ன தரம் இருக்குமோ அப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு எந்த குறையும் கிடையாது. நான் கேட்டது ஹாலிவுட் மாதிரி பண்ணணும் சார் அப்படின்னும்போது அவர் ஹாலிவுட் தரத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ ஆர்ஆரில் அப்படி தான் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் அவர் பாடல்கள் கொடுக்கும்பொழுது நான் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன். சார் இது வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், அந்த இடத்துல அப்படி இருக்கலாம், அவர் நினச்சா வந்துட்டு நீ இப்போ தான்ப்பா பண்ணுற, இது கரெக்டாக தான்ப்பா இருக்குன்னு சொல்லி நீ ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். நானும் அமைதியாக தான் போயிருக்கணும், ஏன்னா அவர் அத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் நான் என்ன கரெக்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ சொன்னாலுமே அதை இமீடியட்டாக எனக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாரு. ஆர்ஆர் விஷயமே குரு சார்னு சொல்லிட்டு அவர் கூட ஒருத்தர் இருக்கார். எனக்கு என்னென்ன விடங்கள்லாம் கரெக்ஷன் இருக்கோ எல்லா இடமுமே எனக்கு கரெக்ட் பண்ணி நான் டெபியூவாக நான் என்ன விரும்புகிறனோ ஏன் கண்ட்ரோலுக்கு இருந்தாங்க, டைரக்டருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும்னு சொல்லி யுவன் சார் வந்துட்டு அதை எனக்கு அவர் ஏதோ ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயம் யுவன் சார் உள்ளே வந்ததுக்கும் அகோரம் சார் தான் ரீசன். எந்த சீக்வன்ஸில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் மேக்கிங் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். மேக்கிங்காக வந்துட்டு இந்த படம் டோட்டலாகவே எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். ஆனால் இஷ்டப்பட்டு பிடிச்சி பண்ணுற ஒரு தொழில் தானே. டஃப்பாக மீன்ஸ் எப்படின்னா ஆர்டிஸ்ட் டேட்ஸு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ரிவர்ஸில் ஷூட் பண்ணோம். ஸோ ட்ரீமில் அங்கே நடந்தால் நிஜத்தில் நடக்கணுமோ அப்போ காயத்தில் நாங்கள் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் தான் இருக்கும். அப்போ இது காயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அங்கே வந்துட்டு அடிப்படுற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணோம். அந்த விஷயங்கள் கண்டினியூட்டியாக வந்துட்டு எங்களுக்கு அது கொஞ்சம் எங்களுக்கு டஃப்பாக இருந்தது. அதையும் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு ஒரு 106 டிகிரி வெயிலில் வந்துட்டு இதை நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த பேலஸை செட்டு போட்டு ஃபுல்லாக பிளாக் கிளாத்தை கட்டிட்டோம். கட்டினதுக்கப்புறம் வெயில் எல்லாருக்கும் கட்டிகள்லாம் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது. அவ்வளோ ஹீட் அனுப்பிச்சோம். இன்ஃபேக்ட் வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உள்ளே இருந்தாங்க. யாரும் முகம் சுழிக்காமல் இந்த படம் நல்லா வருது, ஒரு புது பையன் பண்ணுறான், நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதை பண்ணாங்க. அந்த இடங்கள் வந்துட்டு எனக்கு ஆர்டிஸ்ட்டுமே கஷ்டப்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அதை கஷ்டமாக பார்க்கல. அந்த இடத்த சீக்கிரமாக முடிக்கணும் நம்ம அப்படின்றது எனக்கு டஃப்பாக இருந்தது. அப்புறம் மேக்கப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 hours இருக்கும். அந்த வெயிலில் தோள்கள்லாம் மேக்கப்லாம் அந்த ப்ராஸ்தட்டிக்லாம் உறிஞ்சி வந்துடும். அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா திருப்பி போயிட்டு மேக்கப் போட்டுட்டு ஓட்டிட்டு வரணும். அதை திரும்பவும்னா அப்படி ஓட்டிட்டு வர முடியும், திரும்ப ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வைக்கணும். அப்போ திருப்பி ஒரு 2 hours ஆகும். அப்போ அது வரைக்கும் நான் வேறு விஷயத்த ஷூட் பண்ணி அது என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம வந்துட்டு பொதுவாக ஹாப்பி பர்த்டே வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ட்டு கடந்து போகிற கோஷ்டி. ஸோ ஃபாரினர்ஸ் வச்சு ஷூட் பண்ணுறது அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் பயங்கரமாக கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீ என்ன ஃபாரினர் வச்சு ஷூட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பண்ணோம். அதுலேயுமே ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ஃப்ளாஷ்பேக்குமே அனிமேஷன் தான் பிளான் பண்ணியது. கௌரம் சாரும் அர்ச்சனா மேமும் இந்த ஸ்டெப் எடுத்தாங்க. இதை லைவாக ஷூட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஏஜஸால் மட்டும்தான் பண்ண முடியும். லைவாக ஷூட் பண்ணால் அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. இது சதீஷ் பதர் இப்போ ஒரு லீடாக பண்ணும்போது அதுக்கான அதெல்லாம் யோசிக்கல. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகோரம் சார் வந்துட்டு அதை எதுவுமே யோசிக்கல. ஒரு நல்ல படம் பண்ணால் ஆடியன்ஸ் வந்துட்டு அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதை அவர் லவ் டுடேல ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஸோ வந்துட்டு எங்களுக்கு அந்த போர்ஷன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை ஷூட் பண்ணோம். அது அவ்வளோ ஃபாரினர்ஸ் வச்சு பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது கொஞ்சம் அது சவாலாக இருந்தது. பட் அதையும் நாங்கள் நல்லபடியாக பண்ணி முடித்தோம். பிகாஸ் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தொடங்கினதுக்கப்புறம் அகோரம் சார் இருக்காரு அப்படின்னு பின்னாடி வந்துட்டு தைரியமாக அவர் ஒரு அப்பாவாக எனக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு வெங்கட் மாணிக்கம் சார் அவரும் எனக்கு ஒரு அப்பான்னு சொல்லலாம். எல்லாமே எனக்கு கைட் பண்ணி எனக்கு ப்ரெஷராக இல்லாமல் என்னை இப்படி இறுக்கி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. கவலைப்படாத, ஏஜஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சவால்களாக இருந்தாலும் இவங்க கூட இருந்ததால் என்னால் ஈஸியாக அதை கடந்து. ஆமாம், காஞ்சரிங்னு ஒரு சரியான பேய் படம், ஒரு ஹாரர் படம். ஸோ அதை காமெடியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஜர்க்கடிச்சா கூட ஆடியன்ஸ் வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அது உங்களுக்கு பயம் இருக்கா? 100% வந்துட்டு எனக்கு பயம் இருந்த இடம் உண்மையாக ரொம்ப கரெக்டான கொஸ்டின் கேட்டிங்க. எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு விடிவி சார், சரண்யா மேம், கிங்ஸ்லி, நமோ நாராயணா இருக்கட்டும், இல்லை ஆனந்தரா சார் இருக்கட்டும், அப் டு சதீஷ் பதர் வரைக்குமே சொல்கிறேன். இவங்க எல்லாருமே பிரதானமாக நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு ஜாலியான கமர்ஷியல் படத்தில் இருக்கிறவங்க. இவங்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஒரு சீரியஸான பேய்க்கு முன்னாடி நிப்பாட்டணும் பொழுது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு சிரிச்சிருவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்களும் வந்துட்டு அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆனந்தரா சார், டெவில் ஆம்ஸ்டாங், சரண்யா மேம் இருக்கட்டும், வீட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த அவங்களுக்கான ஒரு ஹியூமர் பிம்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த பிம்பத்தெல்லாம் உடச்சி வேற கேரக்டராக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த கேரக்டர்ஸை தான் தெரிவாங்க. ஸோ அப்படி அவங்க உள்ளே இருந்ததால்
ஹாரர் விஷயம் எனக்கு இங்கே காமெடி நடக்கும் வீட்டில், அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணால் ட்ரீமுக்கு சீரியஸாக நடக்கும். அங்கே வந்துட்டு அதை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது சரியாகவும் வந்திருக்கு, பார்த்த எல்லாருமே அதை சொன்னாங்க. இந்த ஹாரர் படம் எடுத்தா சேவ் சூன்னு ஒரு சில டேரக்டர் இருப்பாங்க, அப்பா சேஃப் ஆயிட்டோம்பான. அந்த சேவ் சூனுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்களா, இல்லாட்டி வந்து என்னுடைய ஃபியூச்சர் மூவியே இதுதான், நான் வந்து என்னுடைய ட்ரீம்ல இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்களா, இல்லாட்டி இது முன்னாடியே ஒரு கதையை நீங்க எழுதி வச்சு அந்த கதை இல்லை இந்த கதையை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி சூஸ் பண்ணாங்களா? பொதுவாக வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே ஒன்லைனாக இருப்போம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு டீ கொண்டு ஒருத்தராருன்னா அவர் பார்க்கும் அவருடைய வாழ்வியல் எடுக்கலாம். நம்ம பார்க்குற ரோட்டில் போவோம், எல்லா கதையிலையுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு ஒன்லைனாக ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கதை லாக்டவுனில் வந்துட்டு எனக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட்டாக நடந்தது. ஒரு கனவு வந்தது, அதில் என்ன கொள்கிற மாதிரி ஒரு கனவு இருந்தது. முடிச்சா வந்துட்டு எனக்கு பாடியில் பெயின்லாம் இருந்ததுன்னா அது ரியலாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கதையும் நான் ஒன்லைனாக பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த கதை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் பிரச்சனைலாம் கொண்டு வந்து கனவாக இருக்கும்பொழுது கனவுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரீம் கேச்சர் இருந்தது. இந்த கதையில் பிரதானமான ஒரு விஷயம் அந்த ட்ரீம் கேச்சர் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரீம் கேச்சர் வச்சு அதில் ஃபெதர்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணலாம். ஸோ சதீஷ் ஃபெதர் தான் எழுதணும்னு முடிவாயிடுச்சும் போது அவருக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்து எல்லாருமே இந்த ஃபெதர் பிக்க வச்சு நம்ம அப்படி இந்த கனவை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த கதை மேலே ஒரு நாட்டம் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அம்மன் படத்தில் இருக்கக்கூடிய ஜெண்டாவாக இருக்கட்டும், விடாத கருப்பாக இருக்கட்டும், ஒரு மர்ம தேசமாக இருக்கட்டும், ஜென்மம் எக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காஞ்சனா இல்லை அரண்மனை படமாக இருக்கட்டும், எல்லா படத்தையும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஜேம்ஸ் வான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன். பொதுவாக நீங்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்குது அப்படின்னா வந்துட்டு எனக்கு கேங்ஸ்டர் படம் பிடிக்கும், எனக்கு ஃபேண்டசி படம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையாக எல்லாருக்குமே வந்துட்டு பேய் படம் பிடிக்கும். எப்படி விஜய் சார் ஃபேன் ஒருத்தர் அஜித் சார் ஃபேன் ஆனால் எல்லாருக்குமே ரஜினி சார் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு ஹாரர் ரசிகன் எப்போவுமே இருப்பான். எனக்கு கொஞ்சம் அது கூடுதலாக இருந்தது. ஸோ ஹாரர் நமக்கு நல்லா வருது. ஸோ காமெடியும் நம்ம எல்லாரையும் பண்ணுறோம். அப்போது இந்த ஹாரர் ப்ளஸ் காமெடி நமக்கு என்னோட டேரக்டர் சிம்புதேவன் சார் என்ன சொல்லுவார்னா, உனக்கு ஒன்று வருதுன்னு ஒன்று எடுத்துக்கோ, உன்கிட்ட மற்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு ஹாரர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது ஹியூமர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணி பண்ணலாம். ஆமாம், இப்போது ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹாரர் படம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஹாரர் மட்டும்தான் காமிப்பாங்க. ஹாரர்னா ஹாரர் மூவி. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் ஹாரர் ப்ளஸ் காமெடியை சொல்லி இது ஹாரர் படமா காமெடி படமா தெரியாமலே ஒரு ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்களே, ஒரு புது ட்ரெண்ட் கொண்டு வராங்களே. இந்த ட்ரெண்ட் நீங்கள் வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி முழுமையாக ஒரு ஹாரர் படம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் 6 மாதிரியும் 6ஆம் நம்பர் வீடு, அடுத்த மனிதன், இந்த மாதிரியான மூவி வந்து வர்றது ரொம்ப கம்மியாயிட்டு. ஸோ அது என்ன ரிப்ளை பண்ணுறீங்க, ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டுன்னா நம்ம அப்படி ஃபுல்லாக சொல்லிட முடியாது. பிகாஸ் வந்துட்டு இப்போ மாயா மாதிரி ஒரு ஃபுல் ஹாரர் படமும் இங்கே வருது, அவள் படம் மாதிரி ஒரு ஃபுல் ஹாரர் படம் வருது. அப்படி இந்த பக்கம் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ஃபுல் கமர்ஷியலாக ஜாலியாக திலுக்கு துட்டு மாதிரி ஒரு படமும் வரதான் செய்யுது. பட் காஞ்சூரிங் கண்ணப்பன்னு ஒரு புது விஷயமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஹாரர்னா ஹாரர், ஒரு ப்ராப்பர் காமெடி, ஒரு இந்த படம் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது சதீஷ் ஃபெதர், சரண்யா மேம், இந்த கேஸ்டிங் நம்ம பார்க்கும்போது இது ஒரு தரமான ஒரு காமெடி படமாக இருக்கும்னு நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண நினைப்பீங்க. கண்டிப்பாக அது இருக்குது. ஆனால் முக்கியமாக ஹாரரும் ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ காஞ்சூரிங் கண்ணப்பன்ஸ் இது கொஞ்சம் புது எக்ஸ்பெரிமெண்டல் படமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான பாதையை தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் கொண்டு போகுன்றது நான் நம்புறேன். இவ்வளோ பேர் ஸ்டார் காஸ்ட் இல்லாமல் உங்களுடைய கதை ஸ்க்ரீன் பிளே நம்பி நியூ ஃபேஸஸ் வச்சு இந்த படம் பண்ண முடியுமா? எல்லா டைரக்டராலையும் அதை பண்ண முடியும். லைக் வந்துட்டு இப்போது நம்ம என்ஜாய் பண்ணுற கேஜிஎஃப் படம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ அங்கே பண்ணியிருந்தார். பட் நம்ம கேஜிஎஃப் இங்கே கொண்டாடும்பொழுது அந்த ஹீரோ நமக்கு ஃபஸ்ட்டு படம் தான் இங்கே கொண்டு வந்து நம்ம ரசித்தோமே. காந்தாரா பார்த்து இங்கே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தை வந்துட்டு நம்ம ரசித்தோமே. அவங்களாம் முதல் தடவை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த டைரக்டரை கேட்டாலுமே அவங்களோட ஹீரோ யார் நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா அந்த கதை தான் இருக்கும். ஸோ கதை ஹீரோவாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை தான் ஹீரோ. புதுமுகமாக நீங்கள் யாரை கொடுத்துருந்தாலும் இந்த கதை உட்காந்துருக்கும். ஏன்னா கதை தான் ஹீரோ. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரீச் காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தராஜ் சார், சரண்யா மேம் இவங்கெல்லாம் இருந்தாங்க, கண்டிப்பாக உண்மை. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் புது கான்செப்ட் இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு எல்லாமே சொன்னாங்க. லைக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இதே என்னுடைய ப்ரொடக்ஷன், எங்கள் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லவ் டுடே பண்ணாங்க. அவர் வந்துட்டு ஒரு புதுமுக ஹீரோ தான் அவர். ஸோ அந்த படம் 100 நாள் ஓடிச்சு, 100 கோடி அடிச்சது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு காஞ்சூரிங் கண்ணப்பனை வந்துட்டு புதுமுக நடிகர்களை வச்சு பண்ணியிருந்தால் இந்த படம் நல்லா போயிருக்கும். ஃபைனல் சார், ஃபைனல் கொஸ்டின்.
இப்போ எவ்வளவோ ப்ரமோஷன் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் டிஜிட்டல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த மாதிரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. உங்களுடைய டேரக்டராக இல்லாமல் உங்களுடைய ஒரு பார்வையில் நம்ம பண்ணக்கூடிய ப்ரமோஷன் படத்துக்கு நீங்கள் வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம், ஆடியன்ஸ் வராங்க, இதெல்லாம் வந்து அந்த ப்ரமோஷன் வந்து டிக்கெட் கவுண்டிங்கை வந்து உயர்த்துதா, இல்லாட்டி படம் வந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? ப்ரொமோஷன்ன்றது ஆப்வியஸாக வேணும் தான். அது என்னன்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஜனங்கள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் வந்துட்டு அதை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருவாங்க. ப்ரொமோஷன்ன்றது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயம். இப்போ நான் கொடுக்குற இன்டர்வியூ பார்த்தீங்களா, என்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது படம் பார்க்க வரவங்களுக்கு வந்துட்டு இது நான் சொல்கிறதே ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கலாம். இந்த கதையில் இவங்களாம் இருக்கிறாங்க, இந்த கதை நான் இப்படி எடுத்திருக்கேன். அவங்க வந்துட்டு இப்போ யார்ட்டையும் கேட்க முடியாது. இப்போ ஒரு டிக்கெட் எடுத்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ நான் இந்த வீடியோவை அவங்க பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ப்ரொமோஷன்ன்றது அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த படம் எதை சார்ந்தது, யாரெல்லாம் இருக்காங்க, டைரக்டர் எப்படி எடுத்திருக்காரு, இது எப்படி நம்பி போகலாமா நம்ம அப்படின்றதுக்கு ஆன்சராக இந்த ப்ரொமோஷன்ன்றது ஆப்வியஸாக அது டிக்கெட்டையும் உயர்த்தும், படத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் தூண்டும். ஸோ ப்ரொமோஷன்ன்றது நல்ல விஷயம் தான், மஸ்ட்டு தான், அது பண்ணலாம். இந்த மூவியை பார்க்குறதுக்கான 3 காரணம் வந்துட்டு, ஒன்று வந்துட்டு நமக்கு பிடித்தமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரண்யா மேமாக இருக்கட்டும், ஆனந்தராஜ் சாராக இருக்கட்டும், கிங்ஸ்லி, விடிவி சார், நாசர் சார், ரெஜினா, சதீஷ் பிரதர், எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. பொதுவாக சரண்யா மேமை கொண்டாடுறதுக்கு நிறைய க்ரௌட் இருக்காங்க, ஆனந்தராஜ் சாரை கொண்டாடுறதுன்னு இருக்காங்க, விடிவி சார்னு இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த படம் பெருசாக திருப்திப்படுத்தும். அப்புறம் இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்ப்பா, வீட்டு பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, லவ் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அரியர் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு. இதிலேருந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் என்னை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஏதாவது என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு, நான் கவலையெல்லாம் மறந்துட்டு போயிருக்கணும் அப்படின்னா 100% நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ அதை விட அதிக மடங்கு வந்துட்டு படம் ஃபுல்லாக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். ஸோ காமெடி வந்துட்டு அதிகமாக இந்த படத்தில் இருக்குது. 2வது விஷயம். 3வது, நான் வந்துட்டு காமெடிலாம் தாண்டி ஒரு ஹாரர் பட விரும்பி, எனக்கு நல்ல பேயெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி மேக்கப்லாம் போட்டு அப்படி ஜம்ப்ஸ்கேர்லாம் அப்படி ஒர்க் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஷோர் ஷாட் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த படத்தை பார்க்க வரலாம். ஸோ ப்ராப்பராக ஹாரராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே பார்த்த நிறைய பேர் பயந்து நிறைய எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒரு 3வது காரணம். இந்த 3 காரணத்துக்காக நீங்கள் குழந்தைங்கள ஃபேமிலியை கூட்டிகிட்டு தைரியமாக இந்த படத்துக்கு வரலாம், பயந்துக்கிட்டு வெளியே போகலாம் சிரிச்சுக்கிட்டு. தேங்க்யூ.